தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்காக முக்கிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் ஜாப் நிறுவனம் 2000 கோடி முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இதன் மூலம் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலதிக விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தமிழ்நாட்டில் வர இருக்கக்கூடிய முதலீடுகள் குறித்து முதலமைச்சர் பெருமிதமாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். அமெரிக்காவில் தற்போது கொஞ்ச நாட்களாக அவர் சிகாகோவில் இருந்து பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து பல்வேறு தொழில் முறைகளை ஈர்த்து வருகிறார். அதன்படி இதில் மிக முக்கியமாக இன்று காலை நாம் தெரிவித்தது போல் ஆப்பிள் நிறுவனத்துக்கு அந்த பல்வேறு அந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் பொருட்களை, அதாவது அந்த உதிரி பாகங்களை சப்ளை செய்யும் ஜேபிள் நிறுவனமானது 2000 கோடி முதலீட்டில் ஒரு தொழிற்சாலையை திருச்சியில் அமைக்க உள்ளது. அது தொடர்பான தகவலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் மிக முக்கியமான முதலீட்டு ஒப்பந்தங்கள் இன்றைய தினம் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்படும் வகையில் இன்றைய தினம் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ராக்வெல் ஆட்டோமேஷன் என்ற நிறுவனமானது கூடுதலாக தமிழகத்தில் 666 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனமானது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த பல்வேறு இயந்திரங்களுக்கான ஒரு ஆட்டோமேஷன் சொல்யூஷனை வழங்கும் நிறுவனமாக இந்த ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனமானது உள்ளது. அந்த தொழிற்சாலையானது காஞ்சிபுரத்தில் அமைய உள்ளது. அந்த தொழிற்சாலையை விரிவாக்குவது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளது. அதில் 666 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் 365 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் படித்த இளைஞர்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று வழங்கப்படும் திறன் பயிற்சிக்கான முக்கியத்துவம் அளித்து வருகிறார். நாள் முதல்வன் திட்டம் தொடங்கி பல்வேறு திட்டங்கள் மூலம் திறன் பயிற்சிக்கான வழங்கப்பட்டு வருகிறது. அதற்காக பல்வேறு உலக அளவில் தலை சிறந்த பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி இன்றைய தினம் அந்த ஆட்டோடெஸ்க் என்ற நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆட்டோடெஸ்க் நிறுவனமானது அந்த கம்ப்யூட்டர் சாப்ட்வேர், அதாவது கட்டுமான பணிகளுக்கு தேவைப்படும் இந்த ஆட்டோ கேட் உள்ளிட்ட அந்த கணினி சாப்ட்வேரை தயாரிக்கும் ஒரு மிக முக்கியமாக நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிறுவனத்தின் மூலம் ஒரு கட்டிடத்துக்கு தேவையான அந்த ஒரு டிசைனை கணினி மூலம் தயாரிக்கும் அந்த ஆட்டோ கேட் உள்ளிட்ட பல்வேறு இந்த சாப்ட்வேர்களை தயாரிக்கும் நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிறுவனம் தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமான கையெழுத்தாகி உள்ளது. இதன்படி தமிழகத்தில் படிக்கும் அந்த ஆர்கிடெக்ட் என்று தொடர்புடும் அந்த கட்டிட பொறியாளர்கள் மற்றும் சிவில் இன்ஜினியர் அழைக்கப்படும் அந்த பொறியாளர்களுக்கான திறன் பயிற்சி அளிப்பதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்காவில் கையெழுத்தாகியுள்ளது. இந்த 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதற்கான ஒரு பெரிய முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.